சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைக்க இருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க இருக்கிறார். முதற்கட்டமாக அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கீங்க. முதலமைச்சர் பழனிசாமியின் சேலம் வருகையின் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க. பத்மபிரியா, தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பிறகு இதுபோன்ற நிகழ்ச்சியில் இரண்டாவது முறையாக பங்கேற்கிறார். இன்றைய தினம் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் அனைத்து துறை வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறார். முன்னதாக தற்பொழுது அவர் பல்வேறு கிட்டத்தட்ட 54 திட்டப்பணிகள் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் ஏற்கனவே முடிக்கப்பட்ட திட்டப்பணிகள் 54 திட்டப்பணிகள் துவங்கி வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் புதிய திட்டங்களுக்கும் அவர் இன்றைய தினம் அடிக்கல் நாட்டினார். முன்னதாக அவருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வந்த அவருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவல்துறையினோட அணிவகுப்பு மரியாதையும் தமிழகம் ஏற்றார். தற்பொழுது திட்டப்பணிகளை துவங்கி வைக்கும் முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவிருக்கும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த பணிகளானது பல்வேறு துறைகள், அதாவது கல்வித்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்கிறார். அதே போல குடிநீர் திட்டங்கள் குறித்தும் அவர் இந்த கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். பத்மபிரியா. மோகன்ராஜ், என்னென்ன நலத்திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றன? வசந்தன், அதாவது தற்போது அவர் தொடங்கி வைத்திருக்கிறது நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் ஏற்கனவே முடிக்கப்பட்ட 54 பணிகளை துவக்கி வைத்திருக்கிறார். அதே போல புதிய திட்டங்களுக்கும் அவர் இன்றைய தினம் இதே போன்று பல்வேறு துறைகளின் கீழ் சேலத்தில் நடைமுறைப்படுத்த இருக்கும் புதிய திட்டங்களுக்கான பணிகளையும் அவர் தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க உள்ளார். வசந்தன்.